அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சீன விஜயம் அமெரிக்காவை ஒரு ஆட்டி இருக்குதே அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி, ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் 3 பேரும் நின்று சிரித்து பேசுகிற அந்த வீடியோக்களும் ஃபோட்டோவும் பயங்கர வைரலாகி அது அமெரிக்காவை அப்படியே ஆடி போக வச்சிருக்குது. அதனுடைய ரியாக்ஷன் தெளிவாக இப்பொழுது தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற அதிபர் ட்ரம்ப்புடைய ஆட்களுமே இப்பொழுது டென்ஷன் ஆகி இந்தியா சீனா பக்கம்லாம் போகக்கூடாது, இந்தியா எங்கள் கூட தான் இருக்கணும், நாங்கள் தான் நேச்சுரல் நண்பர்கள் அப்படின்லாம் வித்தியாசமாக பிதற்ற ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாரத பிரதமர் சரியான சிக்ஸர் ஒன்று அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதற்கான எவிடன்ஸை அமெரிக்கா எப்படியெல்லாம் கதறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற இந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். நண்பர்களே, நீங்கள் இதை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தவறாமல் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த 24 மணி நேரமாக காதே செவிடாயிருமாட்டிருக்குது. அந்த அளவுக்கு அமெரிக்காவிலேருந்து ஆள்மாத்தியால் கதறதை நம்ம பார்க்க முடியுது. இதில் ஆளை யாரை சொல்லணும் அப்படின்னா ட்ரம்ப்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, ட்ரம்ப்பை விட ஒரு ஆள் இந்தியாவை பேசுன்னு பேசிக்கிட்டு இருந்த ஆள் இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பி இந்தியா எங்களுக்கு நண்பனு, இந்தியாவும் நாங்களும் நேச்சுரல் நண்பர்கள், இந்தியா எங்கள் கூட தான் நிற்கணும், மோடி எதுக்கு போய் ஜி ஜின்பிங் கூட நிற்கிறாரு அப்படின்னு கதறி இருக்குது. அது யாரா அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய ட்ரேட் அட்வைசராக, பொருளாதார ஆலோசகராக இருக்கிற பீட்டர் நவாரோ தான் அவரு. கடந்த ஒரு வாரமாக பார்த்தோன்னா தினசரி 1 முறை 2 முறை டிவியில் இந்தியாவை கண்டபடி பேசிகிட்டு இருந்தார் இந்த நவாரோ. ஆனால் நேற்று பார்த்தா மனுஷன் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாரு. மோடி என்ன பண்ணுறாரு அவருக்கே அது தெரியுதா? போய் சீன அதிபர் கூடயும் புட்டின் கூடயும் நிற்கிறாரே, இதெல்லாம் நியாயமா? அவர் நியாயமாக பார்த்தா எங்கள் கூட தான் நிற்கணும், அமெரிக்காவும் இந்தியாவும் தான் நேச்சுரலான நண்பர்கள், எப்படி இருந்தாலும் அமெரிக்காவை இந்தியா புறந்தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி மனுஷன் கதறி இருக்கிறாரு நேற்று டிவியில். அவர் மேலே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் கூடையும் ஜி கூடையும் போய் நிற்கிறது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவர் நியாயமாக பார்த்தா எங்க கூட அதிபர் ட்ரம்ப் கூட தான் கைகோர்த்துக்கிட்டு நிற்கணும், அவர் என்ன போய் ரஷ்ய அதிபர் ட்ரம்ப் கூட கைகோர்த்துக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டமாக கதறி இருக்கிறாரு மனுஷன். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தன்னுடைய தவறை மோடி உடனே உணர வேணும், உணர்ந்து உடனடியாக அவர் அமெரிக்காவோடு கைகோர்க்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த உளறுவாயால் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியறதில்ல. சிலருக்கெல்லாம் நாக்கில் சனிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கதறின மனுஷன் இந்தியர்கள் மோடிக்கு எதிராக திரும்பி அமெரிக்கா பக்கம்தான் சாயணும், பப்ளிக் ஒப்பீனியனை அமெரிக்கா பக்கம்தான் சாயணும் அப்படின்னு தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதாக நினச்சிக்கிட்டு இந்தியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை விட்டுருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் தான் இப்போ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மற்ற மக்கள் எல்லாம் கஷ்டப்பட வச்சுட்டு ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து இந்தியாவுடைய ஏற்றுமதி தொழில்கள் எல்லாம் இவங்க டாமினேட் பண்ணிக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, மற்ற மக்களை எல்லாம் போட்டு படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. ஏங்க, ஐயர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்?
எங்களுக்குள்ளே நாங்கள் 1000 அடிச்சுக்கிறோம், உங்களுக்கு என்ன வலிக்குது? ஐயருகம் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா? எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள், ஏன் கரூர் போங்க, திருப்பூர் போங்க, எங்கே வேணால் போய் பாருங்கள், ஐயருகம் மட்டும்தான் டாமினேட் பண்ணுறாங்கன்னு எதை வச்சு இவர் பேசினார் அப்படின்னு இப்பொழுது அமெரிக்காலேயே பெரிய விவாதமே கிளம்பிடுச்சு நண்பர்களே. நாக்கில் எலும்பில்லை அப்படிங்கிறத பீட்டர் நவாராவை வச்சு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் போல் இருக்குது. இதுக்கு அடுத்த கதறல் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய இந்த டைம் பத்திரிகை இருக்குது இல்லையா, இந்த டைமு, நியூயார்க் போஸ்ட்டு, வாஷிங்டன் போஸ்ட்டு, இதுகெல்லாம் தான் அமெரிக்காவுடைய பப்ளிக் ஒப்பீனியனாக மாற்றுற ஆட்கள். இது அந்த நாட்டு அரசாங்கத்தோட கைகோர்த்து கொண்டு செய்கிறது வழக்கம். இது நான் ஏதோ தமிழக ஊடகங்களை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை நண்பர்களே. ரைட்டு, நாம் நம்ம டாபிக் இதை மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னு நான் மீண்டும் ஒரு தடவை டிஸ்க்ளைமர் போட்டுக்குவோம். ரைட்டு, சரியா? அப்படிப்பட்ட டைமு, வாஷிங்டன் போஸ்ட்டு, இந்த நியூயார்க் போஸ்ட், இதெல்லாம் இன்றைக்கி போட்டிருக்கிற நியூஸை பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக அவனுக்கு போட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி போட்டிருக்கிறாங்க. டைமு இன்றைக்கி போட்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா இல்லாமல் இந்தியா இருக்கவே முடியாது, அமெரிக்காவை விட்டுவிட்டு ட்ரம்ப் வந்து இப்படி பேசினாரே அப்படின்னு கோச்சிக்கிட்டு மோடி வந்து சீனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் போய் நிற்கிறது சரியில்லை. ஸ்கோ உச்சி மாநாட்டை பாருங்கள், அங்கே நிற்கிறதுல எத்தனை ஜனநாயக நாடுகள் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். மோடி மட்டும்தான் ஒரு ஜனநாயக நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஸ்கோ அமைப்பில், அதுவும் உச்சி மாநாட்டில் மோடி போய் நின்னதுனால தான் சைனாவுக்கு வந்து இப்போ பேரே கிடச்சிருக்குது. மோடி மட்டும் போகாமல் இருந்திருந்தா இந்த ஸ்கோ உச்சி மாநாடே பிசுபிசுத்து போயிருக்கும். மோடி இப்படி தப்பு செய்யக்கூடாது, அமெரிக்காவோட தான் அவர் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் மோடி அவர்கள் மனம் மாறி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் ட்ரம்ப்பை திட்டுற மாதிரி தாங்க திட்டி செஞ்சுருக்குதுங்க. ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு இழைத்தது அநீதி, மிகப்பெரிய அநீதி. இந்தியாவுக்கு மட்டும் 50% வரி போட்டதில் நியாயமே இல்லை. ட்ரம்ப் வந்து ஒரு ரேஷ்னலான, ஒரு சிந்தித்து எடுத்த முடிவே இல்லை இது. அவர் வந்து இந்த நோபல் பரிசு தனக்கு வேணுங்கிறதுக்காகவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரில் நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின்னு இந்தியா சொல்லணுங்கிறதுக்காகவும் அவர் முயற்சி செய்து மோடி அதுக்கு ஒத்துக்கலைன்ன உடனே இப்படி ரூட்டை மாற்றிட்டாரு. இது நியாயமே இல்லை அப்படின்னு அந்த பக்கம் ட்ரம்ப்பை திட்டுற மாதிரி திட்டி அடிக்கிற மாதிரி அடித்து ஒரு சீனையும் போட்டிருக்குது டைம் மேகசின். இதே போல் அமெரிக்காவுடைய முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே இப்பொழுது மோடி சீனாவுக்கு போனது தவறு, அவர் நேராக கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்ப் கூட தான் கூட்டு சேரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. சரி, இது எல்லாம் இத்தனை சொல்கிறாங்களா? ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பால் தனி உலகத்தில் வாழ்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் 50% போட்டதெல்லாம் தப்பே கிடையாது, இந்தியா தான் வந்து மகாராஜா ஆஃப் டாரிஃபு, இந்தியா வந்து ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு 200% டாரிஃப் போட்டுது, இம்போர்ட் டியூட்டி சொல்கிறாரு, டாரிஃப் போட்டுது இந்தியா, அதனால் வேறு வழி இல்லாமல் ஹார்லி டேவிட்சன் இந்தியாவிலேயே தங்களுடைய தயாரிப்பை தொடங்கிடுச்சு, கம்பெனி ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய லாஸு, இதையெல்லாம் வந்து நான் சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அப்படியே கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டல அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது மோடியை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சியை தொடங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் நண்பர்களே. இப்போ நாம் பேசின இந்த விஷயங்களை வச்சு ட்ரம்ப்பு மாறுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது மோடி அவர்கள் ஸ்திரமாக இனிமே அமெரிக்கா நமக்கு வேலைக்கு ஆகாது, நமக்கு ரஷ்யாவும் சீனாவும் தான் கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.